ஒரு வாரமாக அம்மா வீட்டில் இருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு நோன்பு எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக ஊர்ல இருந்து வர்றதுக்கு உண்மையாக மனசே இல்லை, வேற வழியும் இல்லை, வந்துதான் ஆகணும். ஆடையெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். சரி நெய் செஞ்சிடலான்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வந்தோடனே ஆடையெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி 2-3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு மிக்சர் ஜாரை நல்லா ஓட விட்டோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் கிடைச்சிரும். அந்த ஆடையில் இருக்கிற தயிரும் வெண்ணையும் தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா பால் மாதிரி நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். கிடைக்கிற வெண்ணெயை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுமே வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெண்ணெய் ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த மாதிரி கலர் மாறிட்டே இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி மெரூன் கலர் கொதிக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொழுந்து கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டோம்னா கசடெல்லாம் அப்படியே கீழே நின்று அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். மணக்க நெய் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.